4:1-13 சரி, நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப என்ன புரிந்தது? 4:1-13 யாராவது சொல்லுங்க பாப்போம். 4வது அதிகாரம் 1-13 இப்ப வாசித்தோம். இதுல என்ன புரியுறது? சொல்லுங்க. தேவன் ஒரு இளைப்பாறுறதுன்னு நமக்கு ஒரு ரெஸ்டிங் டைம், நம்ம அவரை விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் அவர் தரப்போறாரு ம். அப்படின்னு. சரி. வேற சுமதிக்கா சொல்றீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அது சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டு காலங்களையும் பழைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்டது. பழைய பரிசுத்தவான்கள் இல்ல, சுவிசேஷம் முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரை பற்றி வருகை எல்லாமே அறிவிக்கப்பட்டிருந்து. ஆனா அவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டாங்க. அதனால அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாம இன்னும் இருக்குது. ஆனா நமக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நாம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால பழைய காலத்து போது அந்த கடினமுள்ள இருதயம், கீழ்ப்படியாமை, அவிசுவாசம் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த விசுவாசத்தோட அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். அதனால அந்த கடினமுள்ள இருதயம் யாருக்குள்ளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுல ஆசிரியர் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு அந்த 3வது வசனம் ஒரு டவுட், அதுல எனக்கு அது புரியல. அப்புறம் 8வது வசனத்திலையும் யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் அப்படிங்கும்போது அந்த யோசுவா அவரை அந்த ஜனங்களை அவர் இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தல அப்படிங்கிறது தான் வருது. ஆனா கடைசி வரை காணவர்களை கொண்டு சேர்த்தாரு. ஆனா இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் ஒரு கொஸ்டின் வரும்போது அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, எந்த பட்டயத்திலும் கற்காதது. பட்டயம்னா நமக்கு இந்த வார்த்தை, இந்த புத்தகத்தை தான் குறிக்குது பட்டயம், அப்படிதானே? அப்ப அந்த வார்த்தையை எந்த ஒரு புக்கை விட இந்த வார்த்தை ஜீவனும் எல்லாமே உள்ளது அப்படின்னு சொல்றது தேவனுடைய வார்த்தை தான். அதுல அது நம்முடைய ஆத்மா, ஆவி, கணுக்கள், ஊனை எல்லாவற்றையும் அது உருவி பார்க்குது. அது எவ்வளவு நம்மளை அது ஆராய்கிறது. நம்முடைய இப்பவுமே நம்ம ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளை எவ்வளவு நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு இருக்கிறேங்கிறத நம்ம நம்முடைய ஆத்மா, ஆவியெல்லாம் நம்ம அதை பிரிச்சு பார்க்க முடியாது. நான் தகுதியா இருக்கிறேன், நான் அந்த வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா அப்படிங்கிறது இந்த வேத வார்த்தையின் மூலம் நம்மளை என்ன செய்ய முடியும், பகுத்தறிஞ்சு போட முடியும், ஆராய்ந்து விட முடியும். இதுதான் நான் நினைக்கிறேன்.
ஓகே. ஆனா அதே போல தேவனுடைய சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்னால் தான் இருக்கு. எதுவும் மறைவில்லை. எதுவும் எல்லாமே அவருக்கு முன்னால் நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லப்பட்ட மாதிரி எதுவும் யாரும் அவருடைய கண்களுக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமா தான் இருக்குது அப்படிங்கிறது. ம். சரி. நம்ம பார்க்கலாமா அப்போ? நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி அவங்க அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. ஏதாவது டவுட்னா கேட்கலாம். அப்படி இல்லை நீங்கள் தியானித்து கற்றுக்கொள்ளணும்னாலும் ஓகே. இதுலேயும் கூட உங்களுக்கு வரலாம். அதனால நான் முன்னாடியே சொல்கிறேன். 4வது அதிகாரம் 1 வசனம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இது வந்து இந்த 1 வசனத்தை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் 2லேருந்து 7வது வசனம் தனியாக பார்க்க போகிறோம். 8லேருந்து 10, அப்புறம் 11லேருந்து 13. சரியா? இப்போ 1 வசனத்திலேயே நம்ம பார்க்குறோம், வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. இதுல இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த போர்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 வசனத்துல எல்லாருக்குமே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். சரியா? மொத்தத்துல ஏன்னா இந்த நிருபத்தை இப்ப யூதர்கள் மத்தியில தான் வாசிக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட அவர் வந்து சொல்றாரு, வாக்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது, இளைப்பாறுதல் என்னும் வாக்குத்தத்தம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா, அப்ப வாசிக்கிற யூதர்களுக்கு இருக்கு, இப்ப வாசிக்கிற நமக்கும் இருக்கு. அப்ப அந்த இளைப்பாறுதல்ங்கிறது வந்து இன்னும் இருந்து கொண்டு இருக்குதுன்னு ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்பவுமே வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இளைப்பாறுதல் நமக்கு இருக்கிறது. முதல் இது. 2வது வந்து பின்வாங்கி போனவனாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. உங்களுக்கு அதுல யாருக்குமே டவுட் வரலையா? நான் ஏற்கனவே வந்து சொன்னேன், நம்ம விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பின்வாங்கி போக மாட்டோம். நம்ம ஒரு தடவை விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவன் வந்து நம்ம மேல் முத்திரை போட்டிருக்கிறார். தேவன் தான் நம்முடைய இருதயத்தை திறந்திருக்கிறாரு. தேவன் நம்மளை கைவிடுவதில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து பின்வாங்கி போனவனாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது வசனம். ஆனா அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது, நீங்க வந்து விசுவாசிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. விசுவாசத்துக்குள்ள வந்தும் இன்னும் கிரியைகள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்ப நீங்கெல்லாம் வந்து அதுல இருந்து மீண்டு நீங்க முன்னாடி வாங்க, உங்களுடைய இளைப்பாறுதலை நீங்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு வந்து இருந்திருக்கணும். இந்த இடத்துல அது பின்வாங்கி அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து இதை எடுத்து ரட்சிப்பையில இருந்து விழுந்து போவாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையா வந்து இல்லை. இப்ப பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ இந்த இளைப்பாறுதல் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிக்ஷனரியில, இங்கிலீஷ் டிக்ஷனரியில, அதாவது இங்க கிரேக்க இதுல எழுதியிருக்குது. அதை தாண்டி இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருந்து ஒரு சிலர், ஒரு கமெண்ட்ரியில இருந்து ஒரு சில அர்த்தங்கள் கொடுத்து அதற்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதை உங்களோட வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட், அதாவது இளைப்பாறுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், நிறைய டெஃபினிஷன் இருக்குது இங்கிலீஷ்ல மெயினா. அதுல டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் வந்து சீசிங் ஃப்ரம் ஆக்ஷன் ஆர் மோஷன். ஃபர்ஸ்ட் அர்த்தம் வந்து சீசிங் ஃப்ரம் ஆக்ஷன் ஆர் மோஷன். ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது ஸ்டாப் ஆகுது. அதுதான் ரெஸ்டுடைய டெஃபினிஷன் இங்கிலீஷ்ல. அப்போ இதுல இருந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் வந்து இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இனிமே நான் எந்த எஃபர்ட்டும் போட்டு என்னுடைய கிரியைகளினால தேவனை ப்ளீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி நான் நினைக்க முடியாது. இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரியைகளினால தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது. இளைப்பாறுதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தை வந்து எப்படியாவது நம்ம முழுசா செய்து நம்ம கடவுளை திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. தேவன் கொடுத்த கட்டளைகளை வந்து நான் நிறைவேற்றும் போது என்னுடைய கிரியைகளை நான் நிறைவேற்றுறேன், அதனால நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க. நம்ம விசுவாசத்துக்குள்ள வந்தவங்க அப்படி கிடையாது. விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம வந்து பார்க்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இனிமே நீங்க என்ன செய்தாலும் கடவுளை வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி
ஹீஸ் ப்ளீஸ்ட், ஏற்கனவே அவர் உங்களை வந்து நேசிச்சிருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிட்டு தான் நம்ம வந்து விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீசிங் ஃப்ரம் ஆக்ஷன் ஆர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சுய நீதி இனிமே கிடையாது, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சுய நீதியை வைத்து என்னுடைய கிரியைகளை வைத்து நான் தேவனிடத்துல செல்ல முடியாது, அதாவது இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிக்க முடியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ரெண்டாவது டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, டு பி ஃப்ரீ ஃப்ரம் வாட் எவர் ஒரிஸ் ஆர் டிஸ்டர்ப் யூ. உங்களை ஏதோ ஒன்று வந்து உங்கள் மைண்டை குழப்பிக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். டு பி ஃப்ரீ ஃப்ரம் வாட் எவர் ஒரிஸ் ஆர் டிஸ்டர்ப் யூ. அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற ஏதோ ஒரு காரியம் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்குதுன்னா இளைப்பாறுதலை குறிக்குது. அப்போ அதை நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க பிப்ளிக்கலா அதை எடுக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இனிமே பண்ணிட்டேன் எனக்கு வந்து தண்டனை உண்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது. அதாவது அந்த குற்ற உணர்ச்சி வந்து இனிமே நம்மளுக்கு கிடையாது. நோ கில்ட், நோ நீட் டு வரி. ஏன் பாவத்தை குறித்து இனிமே நம்ம ஏன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா தேவன் வந்து பாவத்தை மன்னிச்சிட்டார். அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் பாவி தான், நான் இன்னும் பாவம் செய்யறதான், நான் துக்கப்படுகிறேன், ஆனா எனக்கு கில்ட் வேண்டாம், குற்ற உணர்ச்சி குற்றப்படுத்தி கொண்டு தேவன் என்னை தண்டிப்பாரோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். ஏன்னா மன்னிப்பு அவரிடத்துல உண்டு. அதனாலதான் நம்ம வந்து இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா சமாதானம் கிடைக்குது, பீஸ். டு பி ஃப்ரீ ஃப்ரம் வாட் எவர் பாதர்ஸ் யூ. உங்களை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், பனிஷ்மெண்ட் இல்லை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு என்ன ஆகும், இந்த குழப்பம்லாம் வந்து இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது, எல்லாம் ஃப்ரீ ஆயிடுது. அப்போ நான் இப்போ தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் பாவம் வந்து இனி நினைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்மை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய நீதி தான் நம்மளுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. ஏன் பாவம் செய்யக்கூடாது? நான் மன்னிக்கப்பட்டு நான் நீதிமான் ஒரு அந்தஸ்தை தேவன் கொடுத்திருக்கும் போது நான் இன்னும் பாவத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார், கிருபையினால பெற்றிருக்கிறேன்னு உணர்ந்து பாவத்தை விட்டு வெளியே வரணுமே தவிர, நான் அவரை பரிசுத்தர், அவருக்கு ஏற்ற விதமாய் அவர் என்னை தகுதிப்படுத்தின விதமா என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதனாலதான் வேதம் சொல்லுது பரிசுத்தப்படுத்துதல் மாகுதல் வந்து உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லி, நித்திய ஜீவன் உங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பாவம் பண்ணும்போது இந்த எண்ணத்துலதான் நம்ம பாவம் பண்ணக்கூடாது, நான் வந்து அவர் என்னை தகுதிப்படுத்திருக்கிறாரு, அதற்கு நான் வந்து பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிதான் நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன். ஏன்னா கடைசியில மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். ஆனா அதை விட்டுட்டு ஐயோ இதுல வந்து என்ன அவர் தண்டிப்பாரோ, இல்ல எனக்கு வந்து நித்திய ஆக்கினை கிடைச்சிருமோ, நான் நரகத்துக்கு போயிருவேனோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அந்த குற்ற உணர்ச்சி வந்து இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது அதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. ஸோ செகண்ட் டெஃபினிஷன் வந்து டு பி ஃப்ரீ ஃப்ரம் வாட் எவர் ஒரிஸ் யூ ஆர் டிஸ்டர்ப்ஸ் யூ. மூணாவது டெஃபினிஷன் டு லை டவுன், டு பி செட்டில்ட், டு பி ஃபிக்ஸ்ட். டு லை டவுன், டு பி செட்டில்ட், டு பி ஃபிக்ஸ்ட். என்னைக்கு நான் இளைப்பாறுதலுக்குள்ள வர்றேனோ நான் வந்து ஸ்திரமாய் நிற்கிறேன், இல்ல திடமாய் நான் வந்து நிற்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அநேக உபதேசங்கள் வருது, இது சரியா அது சரியா, எப்படி இப்படிதான் பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணுமோ அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி நான் கிரியைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். அப்ப நான் ஒன்ஸ் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து ஸ்திரமாய் நிற்கிறேன். டு லை டவுன், டு பி செட்டில்ட், டு பி ஃபிக்ஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல வந்து நான் இருக்கிறேன். இனிமே நான் வந்து அலைக்கழிக்கப்பட மாட்டேன். இந்த சைடு போறதா அந்த சைடு போறதா எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குழப்பத்துக்குள்ள வரமாட்டேன். ஏன்னா வேதம் சொல்லுது என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள், அப்பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறோம், மற்ற உபதேசங்கள் போட்டு நம்ம குழப்பிக் கொண்டு இருக்கிறது இல்லை. அப்ப இளைப்பாறுதலுக்கு வரும்போது அந்த ஒரு விடுதலை கிடைக்கிறது. அடுத்தது ஃபோர்த் டெஃபினிஷன் வந்து டு ரிமைன் கான்ஃபிடென்ட். டு ரிமைன் கான்ஃபிடென்ட். ஃபோர்த்து வந்து டு ரிமைன் கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்ன? எனக்கு வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை. அப்போ எனக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் விசுவாசித்து நான் அவருடைய ரட்சிப்புக்குள்ள நான் வந்துட்டேன், இளைப்பாறுதலுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா ஒரே நம்பிக்கையுடையவளா தான். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு ஒரே நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை அப்படின்னா மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது
ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். அப்போ நான் வந்து செக்யூர்டா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா என்னை தேவன் வந்து அழைத்து கொண்டு போவார். அப்போ எனக்கு எது இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. நான் வந்து நரகத்துக்கு போயிடுவனோ, பரலோகத்துக்கு போகணும், இல்லை தேவன் இப்படி பண்ணிடுவாரோ, அப்படி பண்ணிடுவாரோ. நம்ம சிட்சிப்பார். நம்ம வந்து சில தவறுகளை பண்ணும்போது நம்ம திருந்தணுங்கிறதுக்காக தேவன் சிட்சிப்பார். ஆனா நம்மளுக்கு நித்திய ஆக்கினை வந்து ஆக்கினை தீர்ப்பு வந்து கிடையாது. ஸோ டு ரிமைன் கான்ஃபிடென்ட் இன் தட். அப்புறம் ஃபிஃப்த் வந்து இங்கிலீஷ் டெஃபினிஷன், டு லீன் ஆன். அவர் மேல சாய்ந்து கொள்வது, டு லீன் ஆன். அப்போ காட்ஸ் ரெஸ்ட், தேவனுடைய இளைப்பாறுதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவரை சார்ந்து இருக்கிறோம். அவர் தான் பொறுப்பு. நீங்க தான் என்ன ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தீங்க, நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க, அது உங்களுடைய பொறுப்பு. இடையில தேவன் எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ சரியில்லைன்னு உங்களை தூக்கி அவர் போட போறது இல்லை. என்னானாலும் அவர் தான் நம்மளுடைய கரத்தை பிடித்திருக்கிறார், விசுவாசத்தை துவக்கியிருக்கிறார், முடிவு வரைக்கும் கொண்டு போகிறவர் அவர். சங்கீதம் 23 நம்ம பார்க்கிற மாதிரி, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை கொண்டு போய் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு உள்ள இடங்கள்ல. அப்போ அவர் வந்து நித்திய ஜீவனுக்கு வந்து கொண்டு போகிறார். அவர் தான் கொண்டு போகிறார், நான் ஜஸ்ட் ஃபாலோ தான் பண்றேன். அப்போ டு லீன் ஆன் அப்படின்னு சொல்லும்போது அது ரெஸ்டுடைய ஒரு இங்கிலீஷ் மீனிங். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவரை சார்ந்திருக்கிறோம், அவருடைய பொறுப்பு அது. அவர் தான் கூட்டிக் கொண்டு நம்மளை கடைசியில வந்து நித்திய ஜீவன்ல மகிமை அடைய செய்வார். அப்போ இந்த 5 டெஃபினிஷன் கிட்ட நம்ம பார்த்தோம். இந்த 5மே சாதாரண ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ரெஸ்ட், இளைப்பாறுதல் அப்படிங்கிறதுக்குரிய டெஃபினிஷன். அந்த இங்கிலீஷ் டெஃபினிஷனுடைய வார்த்தைகளே பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்பின் இளைப்பாறுதலின் காரியங்கள் அருமையா பொருந்துகிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது, முதல் வசனம் நம்ம பார்த்தோம், இளைப்பாறுதல். இப்ப இந்த இளைப்பாறுதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் இளைப்பாறுதல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அனைவருக்கும் இளைப்பாறுதல், விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த இன்விடேஷன் வந்து ஓப்பன் டு ஆல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இளைப்பாறுதலுக்கு முக்கியமான அடித்தளமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல்ல வந்து இந்த யூதர்கள், 3 பிரிவான யூதர்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்படுது. அப்படி எழுதப்படும் போது இவங்க வந்து நம்மளுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஆசிரியர் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, நீங்க எப்போ வேணாலும் உள்ள வரலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. 2வது வசனத்துல இருந்து 7வது வசனத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் அந்த அடித்தளம், இந்த பேசிக்ஸ் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதலுக்குரிய மூல காரியம் என்ன, இல்லை முக்கிய காரியம் என்ன அப்படிங்கறத வந்து இந்த 2ல இருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க சுவிசேஷம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, த குட் நியூஸ், நற்செய்தி. என்ன நற்செய்தி? இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு நற்செய்தி. என்ன அந்த நற்செய்தி வந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மோசேயின் காலத்துல அவங்க அந்த எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரும்போது கானான் அப்படிங்கிற இளைப்பாறுதல் வந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுபோல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நமக்கும் ஒரு இளைப்பாறுதல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல ரெஸ்ட், இது வந்து நம்மளுக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப கேட்டவங்க வந்து விசுவாசம் இல்லாம கேட்டாங்க, அதனால அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. அப்ப கேட்கிறவங்க நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றார். அடுத்த 3வது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இங்க பிரவேசிக்கிறோம்னு இருக்குது, ஆக்சுவலா பிரவேசித்திருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி என்டர் ஆயிருக்கோம். விசுவாசித்திருக்கிற நம்ம வந்து நம்ம என்டர் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, இதுல விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ஆல்ரெடி இளைப்பாறுதலை பிரவேசித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தை அவர் சிருஷ்டித்து 6 நாள் வந்து அவர் எல்லா காரியங்களும் செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய கிரியைகள் வந்து உலக தோற்றம் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே முடியுது. 7வது நாள் வந்து 6வது நாள் முடியுது, 7வது நாள் அவர் இளைப்பாறுகிறார். அந்த காரியத்தை தான் இங்க சொல்லியிருக்குது. இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்ப அவங்க இளைப்பாறுதல் தேவன் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, 7வது நாள் வந்து அவர் இளைப்பாறுதலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இப்ப இந்த இளைப்பாறுதல்ங்கிற அந்த நாள் வந்து என்ன நாள்?
அவரோடு கூட ஐக்கியமாயிருந்து அவரோடு கூட பேசி, ஏன்னா எல்லாத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். ஆதாம் ஏவாளுக்கு வந்து எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்ப நீங்க என்னோடு இனிமே உறவாடலாம், உங்களுக்கு என்னென்ன நான் தரணும்னு இருக்கிறோன்னு எல்லாமே இப்ப உங்களுக்கு தந்துட்டேன், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தந்துச்சேன், நீங்க என்னோட இருக்கிறீங்க, தேவனோட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப அதை வந்து தேவன் கொடுத்திருக்கும் போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இளைப்பாறுதலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஏற்கனவே வந்து இளைப்பாறுதலை ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த இளைப்பாறுதல்ல இருந்து வெளியே துரத்தப்படுறாங்க. ஆனா அவர் திரும்ப மோசேயின் காலத்துல வந்து சொல்றாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அதை எதை காட்டுது? இன்னும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள ஆட்கள் வருகிறதற்கு, அதாவது அவரை நம்புகிறவர்கள் வருகிறதற்கு அவர் இன்னும் அதை வைத்திருக்கிறார். சரி, நீங்கெல்லாம் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, அதனால பூமியை நான் அழிச்சிட்டு அடுத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு அவர் போல. ஏன்னா அவர் எதை திட்டம் பண்ணினாலும் ஒரு காரணம் இல்லாம அவர் வந்து செய்யறது இல்ல. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இளைப்பாறுதலை மனிதனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் விரும்பினாரு. அதை உதாசீனப்படுத்தினது ஆதாம் அண்ட் ஏவாள். இப்போ அவர் என்ன பண்றாரு, இன்னும் கூட தான் சிருஷ்டித்த அந்த மனித குலத்தை மீட்டு எடுக்கும்படியாக இன்னும் இளைப்பாறுதல் அப்படிங்கிற கேட்டை வந்து அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப இந்த 2-3 வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசமும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இளைப்பாறுதலுக்குள்ள அந்த மனிதனை அழைத்து செல்லும். அப்ப அவர் வந்து கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்து இளைப்பாறுதல்னு ஒண்ணு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனி நபருடைய பொறுப்பு அது. அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்க மனதுல அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா ஏற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க வந்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா இளைப்பாறுதலுக்குள்ள வரலாம், இல்லைன்னா நீங்க வந்து இளைப்பாறுதலுக்கு வர முடியாது. அப்போ இந்த 2-3 வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், முதலாவது அந்த முக்கியமான ஒரு தன்மை, இளைப்பாறுதலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விசுவாசம் வந்து முக்கியம். ஏன்னா 2வது வசனம் சொல்லுது, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப விசுவாசியாதவர்கள் ஒரு குரூப். அடுத்த வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்ப 2 குரூப் இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறவங்க விசுவாசியாதவங்க அப்படின்னு சொல்லி. அது ஒவ்வொருத்தருடைய தனி நபரின் பொறுப்பு, அவங்க வந்து எடுத்துக்கொள்ளுகிறது. தேவன் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டார், விசுவாசிக்கிறதும் விசுவாசியாத மேல இருக்கிறதும் அவங்களுடைய இஷ்டம். ஸோ அதுதான் முதல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தனிப்பட்ட நபரின் விசுவாசம் வந்து முக்கியம் இந்த இளைப்பாறுதலுக்கு. 2வது நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 4வது வசனத்துல, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அது எங்க ஆதியாகமத்துல சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். இது எங்க 95வது சங்கீதத்துல அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினால், ஆதியாகமத்துல அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப 95வது சங்கீதத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய இளைப்பாறுதல்ல அவர்கள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது வந்து இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினால், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினால் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து 2வது முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள காரணம்னு சொல்ல முடியாது, 2வது பாயிண்ட், மெயின் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அது முதலாவது நம்ம வந்து தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம். 2வது வந்து தேவனுடைய அனாதி தீர்மானம். என்ன தீர்மானம்? மனித குலம் வந்து என்னோடு இளைப்பாறுகிறதற்கு நான் விரும்புகிறேன், நான் வந்து அழைக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அப்போ ஜனங்களை மீட்டு எடுத்து அவங்கள வந்து தன்னோடு கூட இளைப்பாற பண்ணதான் அவர் விரும்புகிறார். அப்ப இந்த 4-5 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது அவர் ஓய்ந்திருந்தார்னு பார்க்கிறோம். ஆனா என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமல் போகும்போது. அப்ப இங்க கீழ்ப்படியாமைங்கிறது எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் புதிய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல தேவனுடைய திட்டத்தை விசுவாசியாதவர்கள், அவங்கதான் வந்து கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்துல, சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியம், அதாவது விசுவாசிகள். சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனார்கள். ஆதாம் ஏவாள் வந்து கீழ்ப்படியலை அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல, அதனாலதான் அவங்க கீழ்ப்படியலை. அப்போ அது ஒரு அவிசுவாசத்தை வந்து காட்டுகிறது, அவங்க வந்து வெளியில வந்துடுறாங்க. அப்ப பிரவேசியாமற் போகிறது அப்படிங்கிறது வந்து
கீழ்ப்படியாமையை காமிக்கிறது. நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அவிசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் விசுவாசிகள். ஸோ அதை தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து விசுவாசித்துட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமைக்குள்ள போறோம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது தேவன் வந்து நம்மை திருத்துவதற்கு நம்ம சிட்சிப்பார். சரியா? இங்க இருக்கிற கீழ்ப்படியாமை அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தையே விசுவாசிக்கல, தேவன் ரட்சிக்க முடியும் அப்படிங்கிறதே விசுவாசிக்கல, அதனாலதான் சாத்தானால வஞ்சிக்கப்படுறாங்க. இருதயம் கடினப்படுதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செய்கிற பாவங்களை எது குறிக்கல, தேவனை விசுவாசியாமல் இருக்கும்போது ஒரு கடினம் இருக்குல்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து கல்லான இருதயம் அப்படிங்கும்போது அது இருதய கடினம், விசுவாசியாத ஜனங்களுடைய இருதயம். அந்த இருதயத்தை அவர் சதையான இருதயமா வந்து மாற்றுறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இருதயத்துல அவருடைய வார்த்தையை, நியாயப்பிரமாணத்தை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப அது வந்து விசுவாசிகளை குறிக்கிறது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து வராம பார்த்துக்கோங்க. இப்ப கீழ்ப்படியாமை, இருதய கடினம் அப்படிங்கிறதுலாம் யாருக்கு அப்படின்னா அவிசுவாசிகளுக்கு இல்ல, விசுவாசி என்று சொல்லி கிரியைகளை நம்புகிறவர்களுக்கு. நம்ம விசுவாசின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் கிரியையை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இருதய கடினம்ங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இருதய கடினமோ, நம்மளுடைய கீழ்ப்படியாமை, அவருடைய கட்டளைக்கு சில நம்மளுக்கு தெரியும் இது தப்பு பண்றோம் அது தப்பு பண்றோம் அப்படின்னு, அது இந்த இடத்துல கொடுத்திருக்க கீழ்ப்படியாமை கிடையாது. இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கீழ்ப்படியாமை, இருதய கடினம் இதெல்லாம் வந்து அவிசுவாசம், தேவனுடைய வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லி. இல்ல விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கிரியையை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள். ஏன்னா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க கிரியையை நம்பிட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கிரியையை நீங்க நம்பல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் கிரியையை நம்பல அப்படின்னு சொன்னா நீங்க விசுவாசின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க இன்னும் அவிசுவாசி தான் தேவனுடைய பார்வையில. அப்போ அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது காரியம், நம்ம வந்து இளைப்பாறுதல்ல போகணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தேவனுடைய அனாதி திட்டம். அப்ப முதலாவது வந்து அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நபருடைய விசுவாசம் இருந்தாதான் இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். ரெண்டாவது வந்து இது தேவனுடைய அனாதி திட்டமானதுனால் விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள வந்து செல்ல முடியும். அப்ப நம்ம இன்னொரு வார்த்தை வந்து இதுல பாக்குறோம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. வெறும் இளைப்பாறுதல்னு சொல்லப்படல. அப்ப தேவனுடைய இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் ஏவாள் எதை இழந்து போனாங்களோ அதை எல்லாம் திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து மீட்டு தந்திருக்கிறார். அப்போ அவருடைய இளைப்பாறுதல்ல அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது லேசான காரியம் இல்லை. தேவனுடைய கோபாக்கினை அப்படிங்கிறது தான் தேவனுடைய கோபம். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இந்த ராத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து 99 சங்கீதத்தை அடிக்கடி நம்ம வாசிப்போம். அதனால நம்ம அப்படி ஒரு பாட்டா பாடிட்டு போயிடுவோம் அந்த லாஸ்ட் வரிய, அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒவ்வொருத்தரும் அதை அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பயம் வேணும். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல அவர் வந்து சொல்றாரு, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி. நீங்க அவிசுவாசிகளா இருந்தீங்க, இல்ல விசுவாசித்துட்டு நான் வந்து கிரியை இன்னும் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பெரிய தேவ கோபாக்கினே நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கும். அதனால பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசிகளாகிய நம்ம எப்படி பயந்திருக்க கடவோம்? நம்ம வந்து பயப்பட தேவையில்லையே. அப்ப நம்ம அந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறது? தேவன் வந்து மகா பெரிய தேவன், தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மகிமையும் கனத்தையும் கொடுக்கக்கூடிய தேவ பயம் வந்து விசுவாசிகளாகிய நமக்கு வந்து இருக்கணும். அவிசுவாசிகளுக்கு என்ன இருக்கும்? அவிசுவாசிகளுக்கு வந்து நாம் தண்டிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. நம்மளுக்கு வந்து தேவனை நம்ம தரிசிக்க போகிறோம், அவர் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வ பயம், மரியாதைக்குரிய கனத்திற்குரிய வந்து ஒரு பயம் நமக்கு விசுவாசிகளுக்கு வந்து இருக்கும். இப்போ 7வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே இன்னும் பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்ப இளைப்பாறுதல் அவர் என்னைக்கு இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ அன்னையில இருந்து ஓப்பன்ல இருக்கு. ஆனா இன்று என்று ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். நீங்க என்னுடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி இன்று அப்படின்னு சொல்லி ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மோசேயின் காலத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதை தாவீதும் சொல்றாரு. அப்படி தாவீதும் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த இளைப்பாறுதல் ஓப்பன்ல இருக்கு.
இன்னும் போக வேண்டியவங்க வந்து உள்ள போய் சேரல. ஆனா இன்று அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு நாளை சொல்லும் போது ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு நாள் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, மூணாவது முக்கியமான காரியம் இளைப்பாறுதல் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து செயல்பட வேண்டும். யாரு? அவிசுவாசிகள் விசுவாசத்துக்குள்ள வரணும். நாங்க எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். நாங்க வந்து வேதத்தை வாசிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க சர்ச்சுக்கு ரெகுலரா போறோம்னு சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியாதவர்கள் அந்த இன்று அப்படிங்கிற ஒரு நாளை குறித்து பயப்பட வேண்டும். அப்ப விசுவாசிகளாகிய நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காம இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல அந்த இளைப்பாறுதல் ஓப்பனா இருக்கிற அந்த சால்வேஷன் கேட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அப்ப அதுக்கு முன்னாடி ஆம், அவிசுவாசிகள் வந்து உணர்வடையணும். அதே போல வந்து கிரியைகள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் உணர்வடையணும். அதே போல நான் வந்து இவர்தான் மேசியான்னு அறிந்திருக்கிறேன், ஆனாலும் என் லைஃப்பை நான் வந்து கமிட் பண்ண இன்னும் விரும்பல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே உணர்வடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து இவர் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல எழுதுறாரு. அப்ப ஆசிரியர் வந்து எதுக்கு இப்ப இதை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு எழுதி கொண்டு இருக்கிறார். அப்படிதானே? இதை வாசிக்கிறவங்க வந்து யூதர்கள். அப்போ இதை வந்து யூதர்களுக்கு எழுதும்போது அவங்ககிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு உபதேசம் இருந்தது. என்ன உபதேசம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் வந்து மகா பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. அதனால இனிமே அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு கிடையாது, அவங்களுக்கு மீட்பு கிடையாது. இதை தான் வந்து பவுலும் வந்து ரோமர்ல எழுதுறாரு. காட்டொலிவ மரம் நீங்கள், அவங்க வந்து ஒலிவ மரங்கள், அந்த மாதிரி அவர் வந்து சொல்லி எழுதுறாரு. என்ன அப்படின்னா அந்த காலத்துல அப்படி ஒரு உபதேசம் இருந்தது. இஸ்ரவேலர்கள் இனிமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து தேவனுடைய சுதந்திரத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கூட, சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்தது. அப்போதான் ஆசிரியர்கள் இந்த மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்துறாங்க. இல்ல, இஸ்ரவேலரை குறித்தான ஒரு திட்டம் வந்து தேவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. இந்த புறஜாதிகளுடைய இது எண்ணிக்கை நிறைவடையும் போது இஸ்ரவேலர்களுடைய இருதய கடினம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோமர்ல பாக்குறோம். அப்போ அவருடைய இருதய கடினம்ங்கிறது அவருடைய அவிசுவாசத்தை குறிக்குது. அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அப்போ மோசையினால இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல நடத்தப்படும் போது 12 ஸ்பைஸ் வந்து அவர் அனுப்புறாரு. கானான்குள்ள அனுப்பும்போது அங்க வந்து எல்லாருமே அவங்கெல்லாம் பெருசா இருக்கிறாங்க, நம்ம வெட்டுக்கிளிகள் மாதிரி தான் இருக்கிறோம், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவிசுவாச வார்த்தைகள் பேசும்போது யோசுவாவும் காலேபும் மட்டும் என்ன பண்றாங்க? விசுவாசத்தோடு கத்தரை கொண்டு நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அதே போலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப யூதர்கள் வந்து நாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சிலர் எப்படி யோசிக்கிறாங்க? நம்ம ரொம்ப பெரிய பாவத்தெல்லாம் பண்ணிட்டோம், நம்மளுடைய பிதாக்கள் எல்லாமே. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த தகுதி இல்லை அப்படின்னு. அப்ப ஆசிரியர் என்ன சொல்றாரு? இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு நாள், இந்த நாள், இந்த நாள் கூட நீங்க ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கும் அதே கேஸ் தான். நம்ம வந்து நம்மளை நாமே திருப்திப்பட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு கூட கேட் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா என்னைக்கு க்ளோஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. அதனால அன்னன்னைக்கு வந்து நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்த்து நம்ம என்ன இடத்துல இருக்கோம்னு சொல்லி தேவனுடைய கிருபைக்காக கேட்கணும். மற்றவங்களையும் இந்த சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வரவங்களா இருக்கணும். ஸோ அந்த 7வது வசனத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இன்று அப்படிங்கிற வார்த்தை. ஸோ அது இருக்கிறதுனால மூணாவது பாயிண்ட் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, ஆம், செயல்பட வேண்டும், தீவிரமாய் செயல்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் வந்து அவிசுவாசிகளுக்காக வந்து ஜெபிக்கலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம், அந்த மாதிரி அவிசுவாசிகளுக்கும் வந்து எப்படியாவது தேவன் தன்னுடைய வார்த்தையை வந்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறார். உள்ள வர்றவங்க அவங்களும் உள்ள வரணும். அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு காரியங்கள் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதல் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இளைப்பா தேவனுடைய அநாதி திட்டம். ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இளைப்பாறுதல் உடைய பேசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல 3 காரியங்கள் பார்த்தோம். ரெண்டாவது டாபிக் கீழே வந்து நம்ம 3 காரியம் பார்க்கிறோம். ரெண்டாவது டாபிக்ல வந்து 3 காரியம் என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து தனிப்பட்ட நபருடைய விசுவாசம். ரெண்டாவது வந்து அனாதி தீர்மானம், தேவனுடைய அனாதி தீர்மானம். மூணாவது வந்து நம்ம விரைந்து சரி. தீவிரமாய் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? 7வது வசனம் வரைக்கும். மூணாவது வசனம் புரியலன்னு யாரு சொன்னீங்க? சுமதிக்கா தானே சொன்னீங்க? ஆமா ஆமா. ஓகே தானே? உம் உங்க டவுட்? புரியுது. இல்ல, ஆனா இதுல வந்து 4வது வசனத்திலயும் 5வது வசனத்திலயும் வந்து தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாள்லயே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு.
ம். அடுத்த 5வது வசனத்திலிருந்து அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறாருன்னா ஆதியாகமத்திலே அது இல்ல வராதுல்ல. இல்ல 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 இல்ல, அது சங்கீதம் 95. அப்ப அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா அப்ப 3வது இல்ல, 4வது அந்த வசனமும் இடத்தில் அந்த இந்த சங்கீதம். இடத்துல அவர் சொல்றது வந்து நம்ம முந்தின வசனத்தை வாசிட்டு கண்டினியூஷன்ல வாசிக்கிறதுனால அந்த இடத்துலன்னு சொல்றோம். ஆனா அந்த இடத்துலங்கிறது முந்தின அதிகாரத்தை அவர் மீன் பண்றாரு. அந்த 3வது அதிகாரத்துல அவர் சொல்லிட்டு வர்றாருல, 7வது வசனத்துல ஓஹோ, இருந்து சரி 11வது சரி. வசனம் வரைக்கும் சொல்லியிருக்காருல்ல, அதை அவர் ரெஃபர் ஆ, பண்றாரு. ஆ, நம்ம பொதுவா ஆ, தமிழ் எப்படி வாசிக்கிறதுனால இப்படி வருது. ஆனா அது ஆ. சரியான இதுல இந்த 7வது வசனத்துல இருந்து 11வது வசனம் இருக்கிற இடம் சங்கீதம் 95. ஆனா அவர் அந்த இடம்னு ரெஃபர் பண்றது இங்க 7ல இருந்து 11 முன்னாடி ஆ, நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்ல சரி வர்றாரு. சரி. சரியா? ம். சரி, இப்போ 8வது வசனத்துல இருந்து, யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. இப்ப அப்ப இளைப்பாறுதல் உன்னை பத்தி பேசிட்டு வர்றாங்க. இது கானான் அப்படிங்கிறது வந்து ஆம், யாரு மோசேட்ட சொல்லும்போது வந்து 40 வருஷம் அவங்கள வனாந்திரத்துல நடத்திட்டு வர்றாரு. அவங்க மேல கோபமா இருக்கிறாரு தேவன், ஏன்னா அவங்க வந்து அவிசுவாசமா இருந்தாங்க. இதை தாவீது எழுதுறாரு. மோசேயின் காலத்துக்கு அப்புறம் வந்து அவர் எழுதுறாரு. அப்படி எழுதுறதுனால ஆசிரியர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோசேவின் காலத்திலே கானான் கிடைச்சிருச்சுல்ல, மோசே குறித்து தான் எழுதிட்டு வராரு தாவீது. அப்போ கானான் வந்து அப்பவே கிடைச்சிருச்சு. யோசுவா தான் சீட்டு போட்டு அந்த நிலத்தை வந்து அந்த லேண்டை வந்து 12 கோத்திரங்களுக்கும் அவர் பிரித்து கொடுக்கிறார். அப்படிங்கிறப்போ அப்ப அங்க என்ன இருக்கு? அப்ப அது என்ன இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். அந்த இளைப்பாறுதலின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வசனங்கள்ல அவர் சொல்றார். அப்ப நம்ம அந்த 7ல இருந்து 11வது வசனத்தை வந்து சங்கீதத்துல இருந்து அவர் கோடிட்டு காண்பித்து மோசே குறித்து தான் பேசிட்டு வந்தார். மோசே காட்டிலும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதனுடைய இதுதான் இதெல்லாம். அதையும் நீங்க மைண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. மோசேயை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படிங்கறத தான் ஆசிரியர் சொல்லிட்டு வரும்போது, இப்போ நீங்க மோசேயை வந்து பெரிய ஆளா நினைக்கிறீங்கல்ல, அவரை விட அவர் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை சொல்லி இப்ப அவர் சொல்றாரு, இந்த இளைப்பாறுதல் யாருனால கிடைத்தது? மோசேனால கிடைக்கல, தாவீதுனால கிடைக்கல, யோசுவாவானால கிடைக்கல, ஆனா இயேசு கிறிஸ்துவனால கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்லி அவர் மேன்மையானவர் அப்படிங்கறத சொல்ல போறார். நம்ம அதுக்கு இடையில தான் கீழ்ப்படியாமை விசுவாசம் நீங்க டாபிக் வந்துட்டோம். ஸோ பேக்ல வந்து அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அப்ப யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. அப்போ அது ஏதோ இருக்குது. அப்ப அந்த இளைப்பாறுதலின் தன்மை என்ன? தேவன் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், தேவன் எதனால அது சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 9வது வசனத்துல, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது அப்படின்னு. அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வருகிறதா இருக்கிறது, இன்று ஒரு நாள் குறித்திருக்கிறது. அப்ப அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வருகை வரைக்கும் அந்த இளைப்பாறுதல் வந்து ஓப்பன்ல இருக்கு. அது என்னைக்குன்னு தெரியாது. அதனால இன்னைக்கே நீங்க வந்து விசுவாசத்துக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் தான் இப்ப கொடுத்துட்டு வர்றாரு. இப்ப தேவனுடைய ஜனங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தான் இங்க வந்து ஆசிரியர் சொல்றாரு. யூதர்களுக்கு தான் எழுதுறாரு. இப்ப தேவனுடைய ஜனங்கள் என்பது அவர்களுக்கு தான் அவர் சொல்றாரு. சோ உங்களுக்கு இன்னும் இளைப்பாறுதலுக்குள்ள வரக்கூடிய ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப ஆதி ஆகமத்துல தேவன் வந்து எல்லா கிரியைகளையும் முடித்து ஓய்ந்திருந்தான்னு சொல்லும்போது அது எபிரேய மொழியில எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம ஆசரிக்கிறோம்ல, அதை வைத்துதான் ஆசரிக்கிறோம். சோ இது இளைப்பாறுதல் அப்படிங்கிற போது ஓய்வு நாளுக்குரிய இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும்போது தேவனோடு சஞ்சரிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு நம்ம எப்ப சஞ்சரிப்போம்? மகிமையில அவரோடு கூட நம்ம சஞ்சரிப்போம். அப்ப மகிமையில நாம் வந்து தேவனோடு இளைப்பாறுகிற ஒரு காரியத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கொண்டு வரார். அப்ப இது வந்து இளைப்பாறுதலின் தன்மை என்ன அப்படிங்கிறது 3வது ஹெட்டிங். அப்ப 3வது ஹெட்டிங்ல இளைப்பாறுதலின் தன்மை என்ன, இங்க சொல்லப்பட்டு இருக்கிற இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆவிக்குரிய இளைப்பாறுதல், அது மகிமை அடைதல் அப்படின்னு. ஏன்னா அது உங்களுக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்துல உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த லேண்டும் சரி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இதெல்லாம் வந்து குறித்து தேவன் வந்து சொல்லல. எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மகிமையிலே பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஏன்னா அதுதான் அவர் ஆரம்பிச்சார். சோ அதை தான் அவர் முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
அப்போ இதை யார் முடிக்கிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் இது முடிவடைகிறது. அதனால்தான் அவர் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் இப்போ அதை ஒரு கன்க்ளூஷன் கொண்டு ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படியே ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமலே விழுந்து போகாதபடிக்கு, அதாவது அவிசுவாசமாயிருந்து விழுந்து போகாதீங்க, விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அப்ப ரொம்ப சின்சியரா இருங்க. நீங்க கேட்டுட்டு சரி நாங்க கேட்குறோம், நான் அவருடைய வேத வார்த்தையில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறேன், அவரை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னா பத்தாது. ஏன்னா எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதர் ரிலீஜியன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆசையா கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுங்க, என்ன நடந்தது, அப்படியா, ஹிஸ்டரியில இப்படிலாம் இருக்குதா, அவரும் ஒரு தேவன் தான், எங்கள் தேவனும் ஒரு தேவன் தான் அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் தேவன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, ஆனா அவர் தான் ஒரே வழி அப்படிங்கறதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அதே போலதான் யூதர்களையும் இருக்கிறாங்க. அப்ப ஆசிரியர் சொல்றாரு, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு, ஆக்கினை தீர்ப்புல போய் விழுந்துராதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நாம் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அந்த ஹோல் குரூப்புக்கு நிருபம் எழுதப்படுறதுனால அங்க இருக்கிற எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதும் போது தன்னையும் சேர்த்து அதுல எழுதுறார். அடுத்தது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது எதை குறிக்குது? நம்ம இப்ப சொன்னோம், வசனம் நம்மளுக்குள்ள அப்படி கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருமே அது உண்மைதான், அது கிரியை செய்யுது. இந்த இடத்துல கான்டெக்ட்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, கடைசியில ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு நாள் வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல பட்டயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய பட்டயத்தை கிரேக்க வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி சின்னதா ஒரு பட்டயம் இருக்கும், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சின்னதா இருக்கிற இவ்வளோ இவ்வளோ சைஸ்ல தான் இருக்கும் அந்த பட்டயம், ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்கும். இப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அதை வச்சு எங்க நீங்க குத்துனாலும் கரெக்டா எந்த இடத்த நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த இடத்த இது வெட்டிரும் அது. அப்போ அந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தேவனுடைய சமூகத்துல நியாயத்தீர்ப்புல நிற்கும்போது மத்தியில நம்ம பார்க்கிறோம், நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்றாங்க. சொல்லும்போது கர்த்தர் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதே போல நம்மளும் கூட, நான் இதை செஞ்சேனே, நான் இவ்வளவு பண்ணனே அதை பண்ணனே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது அவருடைய வார்த்தை என்ன பண்ணுமா, இதுல போட்டிருக்க மாதிரி ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இருதயம் உண்மையான விசுவாசமா இருந்ததா. அதாவது அன்னைக்கு நம்ம பார்த்தோம், ப்ரொஃபஸிங் ஃபெய்த், பொசஸிங் ஃபெய்த் அப்படின்னு. அதாவது விசுவாசத்தை அறிக்கை செய்துட்டு நான் விசுவாசின்னு சொல்றவங்க விசுவாசி கிடையாது. விசுவாசத்தை வாழணும், we have to possess our faith அப்படின்னு சொல்லும்போது அதன்படி நடக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறதுக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கணும். அப்போ அதுல வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல அந்த வார்த்தை உங்களுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி, அது ஜீவன் உள்ளதான் இருக்குது. அப்ப வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆறுதல் கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது எல்லாம் நம்ம சொல்றோம். ஒரு இடத்துல கமெண்ட்ரியில ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, வேர்ட் ஆஃப் காட் இஸ் a terror அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஜட்ஜ்மெண்ட்ல சத்தியம் உங்களை நியாயம் தீர்க்கும், சத்திய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ அந்த வசனம் என்ன பண்ணுமா, நீங்க உண்மையான விசுவாசத்துல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறது அது காண்பிக்கும். தேவன் அதை வைத்து ஜட்ஜ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய விசுவாசம் நம்ம விசுவாசத்தின்படி வாழ்கிறோமா அப்படிங்கறத வைத்து நம்ம ஜட்ஜ் பண்ணப்படுவோம். அடுத்தது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க கடவோம் அப்படின்னு சொல்லும்போது அது கிரேக்கர்ல எந்த இதுல எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா, ரெஸ்லிங் பண்றாங்கல்ல, அந்த மல்யுத்தமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இதை வைத்து இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதாம். அதுல என்ன பண்ணுவாங்களாம், ரெண்டு பேர் சண்டை போடும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுடைய கழுத்தை பிடித்து நெரித்து கொல்ல போது அது ஃபேஸ் டு ஃபேஸ் பாப்பானாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் உங்க கழுத்தை நிறுத்து கண்களுக்கு முன்பாக நின்று நீ என்ன, உன்னுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு ஜட்ஜ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ கண்ணை நேரா பார்த்து அவர்கிட்ட நிக்கணும், உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய பார்வைக்கு மறைவானது சிருஷ்டி ஒன்றுமில்லை, நம்மளுக்கு தெரியும்
அவருடைய பார்வைக்கு மறைவானது இல்லை. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து அப்படி கற்பனை இல்லை. நம்ம வந்து அப்படி ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளோ பயத்தோட அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை என்னங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு விதத்திலையும் அந்த வார்த்தையை வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஜட்ஜிட்ட வந்து ஒரு குற்றவாளியை கூப்பிட்டுட்டு வரும்போது, ஆஹ் அவன் வந்து அவனை குற்றப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக நிற்கும்போது வந்து தலை குனிந்து வந்து நிற்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சிருப்பாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா நின்று அந்த குற்றப்படுத்தினவர்களையும் நீதிபதியும் பார்த்து அவன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுதான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை அவருடைய கண்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவரை பார்த்து நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து லேசானதுல ஈஸியா வந்து தேவனை ஏமாத்திட முடியாது, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பயம் வந்து இருந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய கோபாக்கினை ஒன்று உண்டு என்று தெரிந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து மோசேயோடு யோசுவாவோடு ஆம், அது யாரு? தாவீதோடு அவர் வந்து பெரியவர். ஏன்னா அந்த இளைப்பாறுதலை அவர் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் வரல அப்படின்னா அந்த இளைப்பாறுதல் வந்து யாருக்குமே கிடையாது அப்படிங்கறத ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றார். ஸோ இன்னைக்கு வந்து 4வது அதிகாரம் 1 to 13 வரை பார்த்துருக்கோம்.